எவ்வளோ செருப்படி வாங்க முடியுமோ அதை விட அதிகமாகவே 2025 வாங்கியாச்சு. ஸோ இந்த செருப்படி போதும்னு நினைக்கிறேன். என்னெல்லாம் பண்ணால் செருப்படி விழும் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ அதை இனிமேல் பண்ணாமல் 2026 புத்திசாலித்தனமாக தெளிவாக வாழ ஆரம்பிங்க. 3 விஷயத்த கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். 1, உங்களுக்கு உண்மையாக இருக்கவங்களுக்கு எந்த விதத்துலையும் துரோகம் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு உண்மையாக இல்லாதவங்களுக்கு எந்த விதத்துலையும் உண்மையாக இருக்க முயற்சி பண்ணிடாதீங்க. அதுதான் உங்கள் செருப்படிக்கு முதல் காரணம். 2வது, ஒரு சின்ன சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையாவது ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது இன்றைக்கி உதவாமல் போகலாம், ஃப்யூச்சரில் ஒரு 100 ரூபா சேர்ந்தால் கூட அது உங்களுக்கு யூஸ்ஃபுல் தான். ஸோ சிறு சேமிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயந்தான். உலகம் 1000 சொல்லும், ஆனால் உங்கள் மனசு எது சரின்னு சொல்லுதோ அதை மட்டும் செய்யுங்க. அப்போனா தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். அது தப்பான விஷயமா உங்களுக்கு தோணாத வரைக்கும் அது தப்பு கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த 2020 உங்களுக்கு சூப்பராக அமையறதுக்கு வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். நியூ இயரை நல்லபடியாக கொண்டாடிட்டு ஏதாவது ஒரு குறிக்கோளோட இந்த வருஷத்தை தொடங்குங்க. நான் இதை செஞ்சே தீருவேன் அப்படின்னு அந்த பிடிவாதத்தை கையில் பிடிச்சிட்டு வருஷத்தை தொடங்குங்க. கண்டிப்பாக ஒரு நாள் அந்த பிடிவாதத்தை உங்களால் சரி பண்ண முடியும், நிறைவேற்றிக்கவும் முடியும். உங்கள் கோல் ரொம்ப பெருசு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுங்கிறதுல நீங்கள் தான் தெளிவான முடிவோடு இருக்கணும். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2026 என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லாமல் சூப்பராக என் லைஃப்பை நானே செதுக்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு சூப்பராக அமையறதுக்கு வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர்.